சரி வா சீக்கிரமா போலாம், டைம் ஆச்சு இல்ல. ம். இலக்கியா, அம்மா, அப்பா. போய் அவளை கூட்டிட்டு வாமா. இலக்கியா. நான் டாக்டர் விக்ரம், டிகே ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இவங்களுக்கு இன்னும் 10 மினிட்ஸ் தான் டைம் இருக்கு, நல்லா பேசிக்கோங்க. ஏன்? அவங்களுக்கு சீக்கிரமாகவே சர்ஜரி பண்ணோம், கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இங்கே வந்திருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன். இலக்கியா, ரொம்ப தேங்க்ஸ்மா நீங்க வந்ததுக்கு. வாமா, என்னோட ஹஸ்பண்டை இன்ட்ரோ கொடுக்குறேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எப்படியோ அவங்க பொண்ணு அவங்க பார்த்துட்டாங்க. சரி, அதுக்கு எதுக்கு நீ அலற? என்ன, அவங்க எப்படி ஹாப்பியாக இருக்காங்க பாருங்க. அதை பார்த்து தானாகவே கண்ணீர் வரும். நீங்கள் உண்மையாகவே ஒரு டெவில் தான். சரியான கிறுக்கி இவ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விஷ்ணு. நீங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பீங்க தானே, அப்போ தானே திரும்ப உங்கள் பொண்ணை பார்க்க முடியும். கெட் வெல் சூன் காவியா. ஆமாம் வாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்ல, வாங்க. அச்சோ, என்னாச்சு? என்னோட ஃபோனை மிஸ் பண்ணிட்டேன். வெட்டிங் ஹால்லையா? அப்படிதான் நினைக்கிறேன். சரி வா போலாம். இல்லை இல்லை இல்லை, நானே போய் எடுத்துக்கிறேன், வரேன். விஷ்ணுக்கு எப்படி அப்படி நோட்ஸ் வரலாம்? ஆமாம் பார்த்தல, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குல்ல. ஆமாம் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்கு மெசேஜே. விஷ்ணு இதை பார்த்துருப்பாளா? அதான் எனக்கும் தெரியலையே. ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறீங்க? டாக்டர் விக்ரம், விஷ்ணுக்கு எப்பவுமே நோட்ஸ் வரும்ல, அந்த மாதிரி இன்றைக்கும் வச்சுருக்காங்க. இன்றைக்கி அவனை மீட் பண்ணி பேச போகிறேன்னு, அதான் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். என் ஃபோனை எங்கே மிஸ் பண்ணியிருப்பேன்? அவன் போனை தானே தேடி வந்த, நீ கண்டிப்பா இங்க வருவேன்னு எனக்கு தெரியும். தனுஷ், எப்படியோ இப்ப நம்ம தனியா இருக்கோம். ஏன் அப்படி பாக்குற, எனக்கு தெரியலையா? ஒரு கால் கூட பண்ணல நீ. என்னோட ஃபோனை கொடு ஃபர்ஸ்ட். உன்னை எப்ப பார்த்தாலும் டிஃப்ரெண்டாவே தெரியற. போதும் நிறுத்துறியா? ஃபர்ஸ்ட் என் ஃபோனை கொடு. எப்படியோ ஒரு வழியா இன்னைக்குதான் உன்னை தனியா பாக்குற சான்ஸே கிடைச்சிச்சு. இங்க பாரு, ஒழுங்கா விடு, தயவு செஞ்சு விடு ப்ளீஸ். எப்படி விஷ்ணு விட முடியும்? இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டாக்டர், எங்களுக்கு நடுவுல நீ எதுக்கு வர? அவகிட்ட இருந்து தள்ளியே இரு, அங்கேயே நில்லு. நீ தான் தேவையில்லாம என்னோட வழியில வர. டாக்டர் விக்ரம். விஷ்ணு விஷ்ணு என்ன பாரு விஷ்ணு, ப்ளீஸ் விஷ்ணு, இப்போ ஆம்புலன்ஸ் வந்துடும் விஷ்ணு, ப்ளீஸ் விஷ்ணு பாரு என்ன. விஷ்ணு. டாக்டர். நீ எதுவும் பேசாத. டாக்டர், டாக்டர் விக்ரம். ரொம்ப வலிக்குதா? இல்லை டாக்டர் விக்ரம், எனக்காக வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாளைக்கு என்னால் சர்ஜரி பண்ணக்குள்ள அங்கே இருக்க முடியாதுல்ல? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டாக்டர் விக்ரம், என்னோட கடைசி ஆசை ஒன்று இருக்குது. உங்கள் கூட வெளில போகணும், நம்ம லவ்வர்ஸ் மாதிரி போகணும், உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு. போதும் விஷ்ணு, ரொம்ப பேசாத. எனக்கு தெரியும் டாக்டர், உங்கள் மனசில் வேற ஒருத்தவங்க இருக்காங்கன்னு. என்னை இனிமேல் உங்களால் பார்க்கவே முடியாது டாக்டர். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஐ லவ் யூ டாக்டர். உங்ககிட்ட நான் 100 தடவைக்கு மேலே சொல்லிட்டேன். விஷ்ணு. நான் உங்கள் கூடயே இருக்கணும், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். விஷ்ணு உனக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், சரியாச்சு. டாக்டர், நம்ம ஹக் பண்ணிக்கணும், கிஸ் பண்ணணும், நிறையா இருக்குது. என்னோட விஷயம் இதுதான். நீங்கள் எப்படியாச்சும் இதை பண்ணுவீங்களா? இங்கே பாரு விஷ்ணு, வாய் பேசாத, தயவு செஞ்சு வாயை மூடு. டாக்டர். சரி, நான் சொல்றது கேளு. இப்போ நீ சரியாகி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன், சரியா? நம்ம டேட்டிங் போகலாம், ஹக் பண்ணலாம், கிஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். விஷ்ணு கேக்குதா? விஷ்ணு. நான் சரியாக மாட்டேன்னு நினச்சேன், நிறையா பிளட் வந்துச்சுல்ல, ஆனால் இப்போ ஒன்றும் இல்லை. ஆமாம், உனக்கு ஒன்றும் இல்லை, இடியட். அப்படி சொல்லாதீங்க, தலை வலிக்குது. அப்படியா? இடியட் இடியட். எதுக்கு இப்போ நீங்கள் கோவப்படுறீங்க? நான் ரொம்ப பயந்துட்டேன். சடனாக நீ பேசுறத நிறுத்திட்ட,
எல்லாமே போச்சுன்னு நினைச்சேன், ஆனா மயங்கி இருக்க. சாரி. உன் தலையில சின்ன அடிதான். என்ன சின்ன அடியா? உன்னோட இந்த சின்ன ஸ்கல்ல இவ்ளோ பிளட்டா? டாக்டர், ஒரு விஷயம் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நான் அடிபட்டு கீழே விழுந்தப்போ ஏதாச்சும் சொன்னீங்களா? நீ சரியாகி வந்தீனா உன்னோட ஆசையை நிறைவேற்றுறாங்க. இல்ல, நான்லாம் அப்படி சொல்லல. நான் சாக போறேன்னு நினச்சி என்னோட ஃபீலிங்ஸை உங்கள்கிட்ட சொன்னேன். ஆமாம், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நீங்கள் சொன்னீங்க என்ன ஹக் பண்ணுறேன், கிஸ் பண்ணுறேன், டேட்டிங் கூட்டு போகிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணீங்க. நான் சொன்னேன், ஆனா ப்ராமிஸ் பண்ணலையே. ஒரு டாக்டர் கண்டிப்பாக அதை சொன்னதை செய்வாங்க. இடியட். ஒருவேளை இமேஜின் பண்ணணும். எதுக்கும் நாளைக்கு திரும்ப செக் பண்ணிக்க. இங்கே பாருங்க, நீங்கள் 100,000 டைம்ஸ் கூட நீங்கள் கிஸ் பண்ணியிருக்கலாம். எனக்கு இதானே ஃபஸ்ட் டைம். நான் என்னோட பாய் ஃப்ரெண்டை தான் ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணணும்னு நினச்சேன். என்னால் எப்படி நாளைக்கு நான் நார்மலாக ஒர்க் பண்ண முடியும்? அப்படியா? அப்போ நம்ம அவுட்டிங்ல போக வேணாமா? என்ன? இங்க பாரு, நான் இன்னிலேருந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கேன். என்ன 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 சொன்னீங்க? இது நிஜமா தான் நடக்குதா? டாக்டர், நீங்க ரொம்ப ஃபாஸ்டா. இங்க பாரு, என்னோட ப்ரொஃபஷனல் வேற, ப்ரைவேட் லைஃப் வேற, புரியுதா? ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பற்றி மட்டும்தான் பேசணும், தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் எப்பயுமே வினோதமாக ஒன்று பண்ணுவியே, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. ஹாஸ்பிட்டலில் இதை பற்றி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஏன்? அது என்னோட ஒர்க்கை பாதிக்கும். நம்மளோட ப்ரைவேட் லைஃப்பை ஒர்க்கில் கொண்டு வராத, புரியுதா? புரியுது. சீக்கிரம் தூங்கு. டாக்டர் விக்ரம் என்னோட பாய் ஃப்ரெண்டா? என்னோட பாய் ஃப்ரெண்ட். கடவுளே, என்னோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டீங்க. லவ் யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.